வெல்கம் பேக் டு மை சேனல் மதினா சன் ஆஃப். லாஸ்ட் வீடியோ கல்பா ஃபார்ம் ஹவுஸோட பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து கிட்ஸ் எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்களா, இன்னொரு சைடு ஜென்ட்ஸ் எல்லோரும் கிளம்பி ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு எங்கள் அரௌண்ட் 6-7 ஃபேமிலிஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபிஷ் ஒரு பக்கெட்டு, அப்புறம் ப்ரான் ஒரு பக்கெட்டு. ஸோ பல்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது பக்குன்னு இருந்துச்சு. இது எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சார்ஜாவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கேயும் நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய பீஸாக போட்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு, அப்புறம் ப்ரானை வேறு ஒரு தடவை அப்படி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்பா லிட்டரலாக முடியலங்க. இது எப்போ மைண்டுக்குள்ளே தான் ஓடிட்டு இருந்துச்சு. எப்போ இதை க்ளீன் பண்ணி, எப்போ குக் பண்ணி, எப்போ சாப்பிட்டு நான் எப்போ ஸ்விம்மிங் பூலில் கொதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் லிட்டரலாக எனக்கு இதுதான் தோணிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வேடிக்கை மட்டும்தாங்க நான் பார்த்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வச்சுட்டு, ஒரு சைடு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா தடவிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு வந்துட்டு ப்ரானுக்கு மசாலா தடவிட்டு இருந்தாங்க. இது போதாதுக்கு பார்பிக்யூ போடுறதுக்காக சிக்கன் வேறு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து ஒயிட் ரைஸு, இன்னொரு சைடு வந்து ரசம், இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மீன் குழம்பு சொல்லவே தேவையில்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிப்பியை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில், எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நேற்று வந்து ஒருத்தன் குதிச்சுக்கிட்டு இருந்தான் அங்கிட்டு இங்கிட்டும், அவனை பிடிச்சி சட்டியில் போட்டுட்டாங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, ரசம், அப்பளம், ஒயிட் குஸ்கா, மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், இதெல்லாம் தாங்க மெனு. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடி. எங்கள் லேடிஸ் மைண்டுக்குள்ளே எல்லாருக்கும் லிட்டரலாக இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறமா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்களும் போட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது எல்லாமே. ஸோ கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக எப்படியோ போய் ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சிட்டோங்க. எஸ், வந்து ரீச் ஆகிட்டோம் ஸ்விம்மிங் பூலுக்கு. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ உள்ளுக்குள்ளே இது பொழுதுனைக்கு சமைச்சிட்டு இருந்தோமா, இதை பார்த்தோன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் குஷி ஆகிடுச்சு. எல்லாருமே டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜென்ஸை ஒரு சைடு வந்து பார்பிக்யூ போடுறதுக்காக போயிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு டீலாம் வேறு வந்துச்சு. அவ்வளோதாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக வெளியில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சைடு வந்து ஜென்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்பிக்யூ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அப்படியே ப்ளசண்ட்டாக அப்படியே இந்த மூனோட அந்த வெளிச்சத்தில் இந்த ஃபயர் பண்ணி செமையாக இருந்துச்சு. ஸோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோன்னு சொன்னையா, ஸோ அதெல்லாம் ரெடியாக ஆகிடுச்சு. நான் அப்படியே இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணேங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருப்பேன். இந்த சைடை வந்து பார்பிக்யூ போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்குல்ல. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ செகண்ட் பேட்ச் இன்னொரு தடவை போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்களேன். ஆமாங்க, கீபோர்ட் எனக்கு நல்லா வாசிக்க வரும். ஸோ சின்ன வயசுலேயே நான் கற்றுக்கிட்டேன். அங்கே எல்லாருமே வந்து கேட்டுட்ருந்தாங்க, கீபோர்டு வாசிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வாசிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிரெடிட்ஸ்லாம் கொடுத்தாங்க. நீங்களே கேளுங்களேன்.
எப்படி நல்லா வச்சிட்டேனா? கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்துட்டாரு. பாவ நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாவுக்கு 4 நாவுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்க. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஸோ இப்போ வந்து என்னென்னா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி எல்லோரும் டிவி பார்த்துட்டே அப்படியே ஃபுட்டு வந்து நைட் டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ குபுஸு, பார்பிக்யூ சிக்கனு, அப்புறமா வந்து மைனீஸ் இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மதியானம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண லன்ச் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே செப்பரேட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டோங்க. நல்ல டயர்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, போய் படுத்து தூங்கியாச்சு. ஸோ மார்னிங் வந்து அப்படியே சூப்பராக ஒரு சன்ரைஸோட இடையே அழகாக ப்ரீஸியாக எழுந்திரிச்சாச்சு. ஸோ இந்த பிளேஸை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வரிடாக தான் இருக்குது. என்ன தான் வந்து ஒர்க் லோடு இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியலங்க. ஸோ ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் மார்னிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஜென்ஸ் அகெயின் ஸ்விம்மிங்கை பார்த்தீங்களா? அது சரி, இந்த குட்டி இருக்குல்ல செவ்வையாக விளையாடுச்சு. லிட்ரலாக ரொம்ப க்யூட்டாக எல்லாம் குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லோரும். டைவை பார்த்தீங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஸ்நாக்ஸ் போச்சுன்னு நான் சொல்கிறேன். பஜ்ஜி, தேங்காய் சட்னி, ஆப்பிள் ஜூஸ், என் ஹஸ்பண்ட் கட்டுறதை பாருங்கள், அப்புறம் வாட்டர்மெலான் ஜூஸ், அப்புறம் பிரெட் ஆம்லேட். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, பிரெட் ஆம்லேட், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த சிக்கன், மைனீஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. ஸோ ஃபைனலாக கிளம்பிட்டோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபேமிலி ஃபோட்டோ கிளம்பும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னடா இது போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரிடாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ அவங்க வந்து இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் இவ்வளோ தூரம் vlog எடுத்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் போன ஃபார்ம் ஹவுஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.